முத்து ஜீவாட்ட கேட்குறாங்க. ஏங்க மேடம் யாருன்னு சொல்லுங்கள், அவங்கள கையும் களமாக பிடிச்சிடலாம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க முத்து, நானே இங்கே ஒரு வேலை விஷயமா தான் வந்திருந்தேன். அப்போ போயிட்டு தேவையில்லாமல் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், கிளம்பிட்டேன். எனக்கு வேறு ஃப்ளைட்டுக்கு அப்போ டேட் ஆகி டைம் ஆயிடுச்சு, அதனால நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மேடம் ஏமாத்தினாங்க? எவ்வளோ 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படின்னு? என்னங்க மேடம், என்னங்க முத்து இப்படி சொல்கிறீங்க? லட்சக்கணக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகி கேட்குறாங்க. 30 லட்ச ரூபாங்க முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. 30 லட்ச ரூபாய் ஏமாந்து விட்டுட்டு நீங்கள் இப்போ அவங்கள ஒன்றுமே பண்ணாமல் விட்றதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் வாங்க, முதல் வேலையை நான் அப்படியே கூட்டு போகிறேன், போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முத்து, போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதெல்லாம் போயிடுச்சுன்னா மறுபடியும் நான் வெளிநாடு போகவே முடியாமல் போயிடும். ஆனால் அவங்கள சும்மாலாம் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், யாருன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க முத்து, இப்போதைக்கு நான் தான் அந்த பத்திர ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது. போன தடவை அதுக்காக தான் நான் வந்தேன், ஆனால் அந்த வேலை முடியாமல் போயிடுச்சு. இந்த தடவை கண்டிப்பாக நல்லபடியாக நான் முடிச்சுட்டு போகணும், நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போங்க, அதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு என்னங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பத்திர ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே அங்கே மனோஜ், ரோஹிணி எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினா அவங்கள வேறு பார்த்துட்டுன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு மறுபடியும் வராங்க. காலில் உட்காந்துட்டு, ஏங்க மேடம் போகிறப்ப நல்லா சந்தோஷமாக போனீங்க, வரப்போ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, என்னாச்சு? இந்த தடவையும் உங்களுக்கு பத்திர வேலையெல்லாம் முடியாதா? ஏதாவது அரையாவது பிடிச்சி ஏதாவது பண்ணணுமா, நான் வேணா பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல முத்து, நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, உள்ளே யாரை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினா அவங்கள தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்கிறாங்க. யாருங்க மேடம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் என்னை ஏமாற்றி பணத்தை பிடுங்கிட்டு போனாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல, அதான் அந்த ஃப்ராடுக்கு தான் உள்ளே இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு, அப்படியா அப்படின்னா என்ன, நீங்கள் இவ்வளோ தூரம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, 30 லட்ச ரூபாய் இல்லை கையும் களுமா பிடிச்சிடலாம்ல, நான் போய் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க முத்துன்னு சொல்கிறாங்க. வேகமாக கோமா, இல்லைங்க மேடம் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கங்க, 30 லட்ச ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி போய் உள்ளே யார் இருக்காங்கன்னு போய் பார்க்குறாங்க. அப்போ மனோஜ், ரோஹிணி எல்லாம் தான் இருக்காங்க. இவங்க தான் இருக்காங்க. இவங்கள பார்த்தா அவன் சொல்லியிருப்பாங்க இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, இவங்க தான் எல்லாத்துக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு வராச்சு, இவங்க யார்கிட்ட போய் பணத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை பிடுங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வெளில வராங்க. உள்ளே யாரும் இல்லையாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க முத்து, உள்ளே அதான் இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 2-3 பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அன்றைக்கி நீங்கள் உங்களை கூட கொண்டு போய் விட்டேன்ல, பார்லரமாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் உங்கள்கிட்ட ஏமாற்றி 30 லட்ச ரூபாய் வாங்கினாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க தான், சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்தக்காரங்களா, எந்த விதத்தில் சொந்தம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அண்ணா மனோஜோடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு மனோஜ் உங்களுக்கு அண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், மனோஜ் இப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் தெரியுங்க சார், நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்பேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் ஒரு பொண்ணுக்கிட்ட 27 லட்ச ரூபாய் ஏமாந்துட்டு போனார்ல, அந்த பணத்தை கொண்டு வந்து திரும்ப உங்ககிட்ட கொடுத்தாரா? 27 லட்சம் கிடையாது, 30 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களே, அதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருங்க, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாமல் அவன் 27 லட்ச ரூபாய் ஏமாந்து தான் அந்த பொண்ணை அது எங்கேயும் வெளிநாடு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு எல்லாம் சொன்னான். ஆனால் அந்த பொண்ணெல்லாம் திரும்ப பணத்தை கொடுத்ததெல்லாம் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, பணத்தை திரும்ப கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க முத்து, நீங்கள் இவ்வளோ யதார்த்தமாக இருக்கீங்க, பணத்தை ஏமாந்தது இப்போ நான் கிடையாது, நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, 27 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு ஓடுன அந்த பொண்ணு 30 லட்ச ரூபாயை திருப்பி கொடுத்துட்டாங்க. அதான் அந்த ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்க கையும் களுமா பிடிச்சி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு என்ன சொல்கிறீங்க, ஆனால் 1 ரூபா கூட கொடுத்ததா எங்கள் வீட்டில எல்லாம் ஆட்டுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னமே அந்த பணம் ஏமாந்ததான் இவன் மாதம் எங்களுக்கு 50,000 ரூபா சம்பாரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ புதுசாக ஒரு ஷோரூம் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கான். அது ஷோரூம் ஆரம்பிக்கிறது கூட வெளிநாட்டிலேருந்து அவங்க மாமனார் தான் பணம் கொடுத்தான்னு சொல்லி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அந்த பணம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காது. அதுதான் இது, அந்த பணம் இருந்ததில் 30 லட்ச ரூபாய் வாங்கினாங்களா, அந்த பணத்துலேருந்து தான் ஷோரூம் ஆரம்பிச்சிருப்பாங்களா இருக்கும். உங்கள் காதில் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்து காதலையும் பூ சுற்றிட்டு இருக்கிறாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு முத்து, ஆமாங்க மேடம், இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறீங்களே, நீங்கள் யார்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு என்னமோ ரொம்ப க்ளோஸாக எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க மாதிரி தெரியுதே. இப்போ எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை நீங்கள் தான் அந்த பொண்ணா, ஜீவாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் முத்து, நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம், உங்கள் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன், இப்படி பணத்தை தூக்கிட்டு நீங்கள் ஓடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் என்னை பணத்தை கொடுத்துட்டு உங்கள் குடும்பத்தையும் ஏமாற்றணும்னு நினச்சாரு. அப்படியே பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னை ஏமாற்றிட்டு போகிறக்கு எவ்வளோ நாள் ஆயிரும், அதனால தான் அப்படி பண்ணேன். அவர் உண்மையாலுமே என்னையெல்லாம் லவ் பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாங்க. சரிங்க மேடம், இப்போ நீங்கள் எதுக்கு எப்போ கொடுத்தீங்க இந்த பணத்தை அப்படின்னு போனதெல்லாம் நான் வந்தேன்ல, அப்போ தான் நீங்கள் தேவையில்லாமல் பார்லர் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பார்லர் கொண்டு போய் விட்டீங்க. அந்த ரோகிணி என்னை கையும் களுமா பிடிச்சிருச்சு, பிடிச்சது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் வரைக்கும் போயிட்டு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நீங்கள் கூட எனக்கு சாட்சி கையெழுத்து போட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ அந்த பணத்துக்கு தானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, ஆனால் இப்போ என் மேலே எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு குற்றம் கிடையாது. 27 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 30 லட்ச ரூபாயே கொடுத்துட்டேன். ஆனால் வீட்டில் எல்லாம் எதுவும் சொல்லாமல் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களை என்னென்னு பொருள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனு வேணா ஒன்று பண்ணிட்டு வாங்க முத்து, நான் வேணா வீடு வரைக்கும் வந்துட்டு உங்கள் அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வரட்டுமா, இவங்களை சும்மா விடக்கூடாது, எல்லாத்தையும் ஏமாற்றி திட்டிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், அந்த பார்லர் அம்மா இருக்காங்கள, ஒரு சரியான ஃப்ராடுன்னு தெரியும், ஆனால் அது இந்தளவு கேடி வேலை பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் விட்டுருங்க, எனக்கு ஒரே ஒரு இது ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இப்போ சொன்னதெல்லாம் மட்டும் ஒரு ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அதை கொண்டு போய் எங்கள் வீட்டில் போட்டு எல்லாத்தையும் நான் காமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான முத்து நான் காமிக்கிறேன் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதை கொண்டு போய் வீட்டில் போட்டு முத்து அண்ணாமலைட்ட காமிக்கிறாங்க.
அண்ணாமலை இதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. விஜயாவும் டென்ஷன் ஆகுறாங்க.